ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா ரிப்பீட்டடாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்கோர்ஸுக்கு பிறகு லீக்கேஜ் இருக்குது, இதை எப்படி சரி செய்கிறது, இதனால தான் ப்ரெக்னன்சி தள்ளி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் ப்ரெக்னன்சி தள்ளி போகுதா அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸில் அதுக்கான ஆன்சர் நம்ம சொல்லியாச்சு. இப்போ சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அதனால் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கான நிறைய ப்ரிவென்ஷன்ஸ் மெத்தட்ஸ் நம்ம செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒரு 7 சூப்பர் ப்ரிவென்ஷன் மெத்தடை இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதனால் கொஞ்சம் அப்செட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து முடித்த பிறகு எங்களுக்கு உடனே லீக்கேஜ் வந்துடுது. ஸோ இதனால தான் எங்களுக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போகுதா, இது ரொம்ப எங்களை அப்செட் ஆகுது, இது சரி பண்ணவே முடியாதா, இது ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இது ஏன் அப்படி வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது எல்லாருக்குமே நார்மல் தான். இப்படி வெளியில் வர்றது 90% விமென்ஸுக்கு இந்த மாதிரி வரதான் செய்யும் விமெனுக்கு. பட் அப்படி வர்றதுனால ப்ரெக்னன்சி தள்ளி போகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விந்துக்கள் உள்ளே போயிருக்கும். ஸோ இப்போது நம்ம அதை எப்படி என்னென்ன வழிகள்லாம் அதை தடுக்கலாம், அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது, அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை அப்படிங்கிறதுக்காக லியூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லியூப்ரிகன்ட்ஸ் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மேபி சில பேர் டாக்டர் அட்வைஸ் படி ஒரு ஃபர்டைல் ஃப்ரெண்ட்லியான ஒரு லியூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அது தெரியாமல் இந்த கோகோனட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த லியூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா விந்துக்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் உள்ளே போகும். அப்போ உங்களுக்கு அது சீக்கிரமாக லீக்கேஜ் ஆகி வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது, எப்படி இதை தடுக்கலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இணைய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்கள் யூரின்லாம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அடுத்து உடனே எழுந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் லீக்கேஜை தவிர்க்கலாம். அடுத்து மூணாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த பெரிய பெரிய டாக்டர்ஸ், இந்த மாதிரியான இது ரிலேட்டட் டாக்டர்ஸ்லாம் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீக்கேஜை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு டீப் பெனிட்ரேஷன் இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட ஃபோர் பிளேயோட நீங்கள் பண்ணும்போது அது ஒரு டீப் பெனிட்ரேஷனாக நம்ம பண்ண முடியும். அப்படி ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே டீப்பாக போச்சு, டீப்பாக உள்ளே போய் அதுக்கப்புறமா விந்துவை வெளியேற்றினாங்க அப்படின்னா அது சீக்கிரமாக வெளியில் வராது. அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டீப் பெனிட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கணவன் மனைவி இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு பிரியும் போது ரொம்ப அவசரமாகவோ ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ வேகமாகவோ பிரியக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பிரியணும். அப்படி பிரிஞ்சாலும் உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு குறையும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெட்ரோவர்ட்டட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரெட்ரோவர்ட்டட் யூட்ரஸ்னால் யூட்ரஸ் திருப்பி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொசிஷன் மாறி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். வேறு பொசிஷன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த லீக்கேஜை தவிர்க்க முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரத்துக்கு உடனே எழுந்து போய் வேலைகளை பார்க்காம லெக்ஸ் ஆஃப் த வால் பொசிஷன் இருக்கிறது இந்த லீக்கேஜை தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது உங்களோட ஹிப்புக்கு கீழே கொஞ்சம் எலிவேட்டடாக பிலோவோ இல்லை ஏதோ ஒன்று கீழே ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுக்கிறது உடனே லீக்கேஜ் ஆகிறத தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த லீக்கேஜ் கண்டிப்பாக குறையும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்களே சொல்லலாம். கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட ஓரளவுக்கு நம்மளால் அந்த லீக்கேஜ் நிச்சயமாக குறைச்சிக்க முடியும்.
இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.